நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அங்கமாகிட்ட கூகுள் அவங்களோட கூகுள் மேப்ஸுக்காக ஒரு புது ஃபியூச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டெக்ரீல்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். கூகுள் மேப்ஸுக்காக ஒரு புது ஃபியூச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அட்ரஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஃபியூச்சரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தா ப்ளஸ் கோடு. ஸோ இந்த ப்ளஸ் கோட்னா என்ன, அது நார்மல் லொக்கேஷனுக்கும் இந்த ப்ளஸ் கோடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெளியேருந்து பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் உங்களோட லொக்கேஷனையோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற இடத்துக்கு ஒரு அட்ரஸ் என்னன்னே தெரியல, அதுக்கு நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணணும், டிஜிட்டல் அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் கோட் இனிமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னடா புதுசாக இருக்குது, நான் நார்மலாகவே லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு போயிடுவேன் வாட்ஸ்அப்லையோ இல்லைன்னா மெசஞ்சர்லையோ, நான் நார்மலாகவே லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க. பட் இந்த ப்ளஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, நார்மலாக லொக்கேஷன் ஷேர் பண்ணுறப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் லேட்டிடியூட் லாங்கிடியூட், அப்படி தான் நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் ஆகும். அந்த லேட்டிடியூடில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் விட்டலாம், அந்த டெசிமல் வருது இல்லையா டிஜிட்ஸ், அது கிட்டத்தட்ட எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ அதிகமாக போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ப்ரிசைஸான லொக்கேஷன் வரும். ஒரு சில டைம் ஒரு 100 டெசிமலுக்கு அப்புறமா ஒரு 10 டிஜிட் இருக்குது, அந்த 10 டிஜிட்டில் லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி டிஜிட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 மீட்டர் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே அதுக்கு முன்னாடி டிஜிட் மாறிச்சுன்னா 1 கிலோமீட்டர். இப்படியே போக போக நம்மளுக்கு டெசிமலில் ஒரு வேல்யூ மாறினாலுமே ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க ப்ளஸ் கோட் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு ஒரு டிஜிட்டல் அட்ரஸ் அப்படின்றது தாங்க இந்த ப்ளஸ் கோட். ஸோ ஃபஸ்ட் எதை பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது, இல்லாட்டினா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது யூஸ் பண்ணால் ரொம்பவே சிம்பிள். நம்ம கூகுள் மேப்ஸ் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லாட்டினா ஐஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கணும். நீங்கள் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எந்த அட்ரஸை நீங்கள் ப்ளஸ் கோட் மூலமாக சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸையோ இல்லை அந்த லொக்கேஷனையோ நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பின் ட்ராப் ஆகும். அந்த பின் ட்ராப் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோ டைரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மோர் இன்ஃபோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் வரும். அதில் இந்த 5 டாட் வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, அதுதான் ப்ளஸ் கோட். ஸோ இந்த 5 டாட்டை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ப்ளஸ் கோட் காப்பி ஆகிடும். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கொஷின் மார்க் இருக்குது, அந்த கொஷின் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனுமே வரும். இந்த ப்ளஸ் கோட் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் வரும். சரிப்பா, நான் ப்ளஸ் கோடை காப்பி பண்ணிட்டேன், இந்த ப்ளஸ் கோடை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். காப்பி பண்ண ப்ளஸ் கோடை நீங்கள் மெசேஜஸ்லையோ இல்லை மெசஞ்சர், ஏதாவது ஒரு சோஷியல் மெசஞ்சர், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசஞ்சர், ஸ்னாப்சாட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ரிசீவர் அதை சிம்பிளாக காப்பி பண்ணிவிட்டு கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணால் போதுங்க, அவங்களுக்கு அந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக கிடச்சிரும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எர்த்தை நிறைய டைல்ஸ், சின்ன சின்ன டைல்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு டைல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டைலுக்கும் அவங்க ஒரு நேம் வச்சுருக்காங்க, அதுதாங்க ஏரியா கோடு. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த இடத்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு ஒரு லோக்கல் கோட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா கோட் அண்ட் லோக்கல் கோட் இது ரெண்டும் சேர்ந்தது தாங்க இந்த ப்ளஸ் கோட். ஸோ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் ஆகிய ஏரியா கோட் ஒரு லொக்கேஷனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லோக்கல் கோடும் உங்கள் ஏரியாக்குள்ளே நிறையா இருக்குங்க. பட் ஒரு லோக்கல் கோட் இன்னொரு ஏரியா கோட்லேயும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஏரியா கோட் நம்மளுக்கு ப்ளஸ் கோட் வியூ பண்ணுறப்ப கிடைக்காது. அதுக்கு பதில் அது நேமாகவே அந்த ஏரியா கோடில் காட்டுறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் கோடில் ஏரியா கோடும் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ப்ளஸ் கோட் வந்து 10 டிஜிட் இருக்கும். ஃபஸ்ட்டு 4 டிஜிட் சின்ன சின்ன டைலாக பிரித்து ஏரியா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட் ஏரியா கோட். அதுக்கடுத்து இருக்கிற 6 டிஜிட் வந்து உங்களோட லோக்கல் கோட். ஸோ இந்த லோக்கல் கோடில் லாஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் சைன் இருக்குங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ப்ளஸ் கோடு. ஸோ இந்த ப்ளஸ் கோடை யூஸ் பண்ணி நம்மளோட லொக்கேஷனுக்கு இனிமேட்டு டிஜிட்டலாக ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ்மேன்ஸ் இல்லை டெலிவரி அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ளஸ் கோட் இனிமேட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாங்க. இதுதானா நாங்கள் சொன்ன அந்த நியூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதோட இன்னொரு ரொம்பவே சந்தோஷமான நியூஸ் தாங்க நான் சொல்ல போகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு மிகவும் பிடிச்ச மொழியான தமிழ் மொழி இனிமேட்டு நேவிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, மார்ச் 13, 2018 கூகுள் மேப்ஸில் இனிமேட் நம்ம தமிழ் மொழியிலையும் நேவிகேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ தமிழ் மொழியை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள்.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் மேப்ஸோட செட்டிங்ஸ் போங்க. அதில் நேவிகேஷன் செட்டிங்ஸ், அந்த நேவிகேஷன் செட்டிங்ஸில் வாய்ஸ் இன்புட் இருக்குதுங்க. ஸோ வாய்ஸ் இன்புட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணாலும் சரி உங்களுக்கு கேட்க போகிறது நீங்கள் சேர வேண்டிய இடத்தை வலதுபுறத்தில் காணலாம். தமிழ் மொழி தாங்க. ஸோ இனிமேட்டு நம்ம தமிழ்லேயே வழி கேட்டு தாராளமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த பதிவு பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சொல்கிறதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூட சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.